தாவேகாவினர் உங்களிடம் பேச முயற்சிப்பார்கள், பேரம் பேச முயற்சிப்பார்கள், அவர்களுடைய தொடர்பை துண்டித்து விடுங்கள், அவர்களிடம் பேசாதீர்கள் அப்படின்னு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக நமக்கு செய்திகள் தெரிவிக்கின்றன. இது பற்றி மேலும் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கின்றார். தாயுமானவன், இந்த மீட்டிங்ல இந்த விஷயங்கள் பேசப்பட்டதா? என்ன சொல்லியிருக்கிறார் இபிஎஸ்? விரிவா சொல்லுங்க. தமிழகத்துல புதிய அரசு அமைப்பதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுபறி மற்றும் அரசியல் சூழல் காரணமாக அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. குதிரை பேரத்தை தவிர்ப்பதற்காக அதிமுக இது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த காலங்கள்ல பூவத்தூர்ல இது போன்ற குதிரை பேரத்தை தவிர்ப்பதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியுது. அதே போலதான் இந்த முறை புதுச்சேரியில தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தாவேகாவை பொறுத்த மட்டில் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றாலும் கூட அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத காரணத்தால 2 முறை ஆளுநரை சந்தித்து விட்ட பிறகும் கூட இன்னமும் அந்த ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஆளுநர் வழங்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல தான் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளோடு தாவேகா தரப்புல பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. தங்களுக்கான ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளை நேர்ல சந்தித்து தங்களுக்கு ஆதரவளிக்கும்படி உரிமை கோர்றாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட கட்சிகளை பொறுத்த மட்டும் ஏற்கனவே அவர்கள் வேறொரு கூட்டணியில இருந்ததுனால அவர்கள்லாம் தயக்கம் காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு சிலரை தாவேகா தரப்புல தொடர்பு கொண்டு ஆதரவு அளிப்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதித்ததாகலாம் தகவல்கள் என்பது வேகமாக பரவியது. இந்த நிலையில்தான் பாதுகாப்பு மற்றும் குதிரை பேரத்தை தவிர்ப்பதற்காக அதிமுக தலைமையின் தரப்புல எம்எல்ஏக்கள் இந்த ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. ரெசார்ட்ல தங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 47 பேர் எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் அந்த எம்எல்ஏக்களை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இங்க தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருந்தார். தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருந்த அவர் தொடர்ந்து எம்எல்ஏக்களுடன் ஒரு அவசர ஆலோசனையில ஈடுபட்டிருந்தார். அந்த ஆலோசனையில பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில் தாவேகா தரப்புல யாரேனும் உங்களை அணுகலாம், தங்களுக்கு ஆதரவு அளிக்க கோரி உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்க கோரி அவர்கள் அணுகலாம், பல்வேறு விஷயங்களை ஆஃபராகவும் கொடுக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் கட்சிக்காக விசுவாசமாக இருக்கக்கூடிய நீங்கள் அது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டு விடக்கூடாது, நீங்கள் ஆதரவு தெரிவித்து விடக்கூடாது. எனவே அது போன்று அலைபேசி அழைப்புகள்லாம் வந்தால் தொடர்பை துண்டித்து விடுங்கள் என்ற ஒரு கருத்தை இபிஎஸ் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாம நமக்கான காலம் வரும், நமக்கு வரும் நாட்கள்ல ஒரு உத்வேகத்துடன் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக அமையும், சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது கட்சிக்கு என்பது போன்ற விஷயங்களையும் இபிஎஸ் அவர்கள் நம்பிக்கை வெளிப்படுத்தும் விதமாக இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடம் பேசியதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு நிலையான ஆட்சி அமைப்பதற்கும் அரசியல் சூழல்களை பொறுத்தும் நாம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அனைவரும் ஒற்றுமையோடு என்னோடு பயணியுங்கள், நிச்சயமாக ஒரு சிறப்பான எதிர்காலம் நமக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரைட், நன்றி தாய்மானவன், விரிவான தகவல்களுக்கு. நமக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது, அமைதியாக இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. முக்கியமாக தாவேகாவினர் ஃபோன் பண்ணால் ஃபோனை கட் பண்ணிடுங்க, அவங்க ஃபோனை எடுக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் பாண்டிச்சேரியில் ஒரு ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த சில நாட்களுக்கு அவங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது புரிதலாக இருக்கிறது. அவர்களை இன்று சந்தித்து ஆலோசித்த பிறகு அவர்களுக்கு இந்த அறிவுரையை இபிஎஸ் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.